ஃபஸ்ட்டு எல்லா கடையிலையும் வந்து ஜிபே அந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது இருக்குது. லாஸ்ட் வீக் என் கடையில் வந்து ஜிபே பே பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு பெய்டுன்னு சொல்லிவிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயாச்சு ஒரு 200 ருபீஸ்க்கு. ஆனால் பேமெண்ட் ஆகவே இல்லை. ஆனால் என்கிட்ட வந்து டிக்கான ஒரு வீடியோ காமிச்சாச்சு. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். இது மாதிரி டிக்கு வந்த ஒரு ஸ்க்ரீனை காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்க பே பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வீக்கு இதே மாதிரி வந்தாங்க. வந்து திருப்பி அதே மாதிரி ஒரு 300 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் கேட்டாங்க. எடுத்தெல்லாம் வச்சாச்சு. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவங்க ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன். நான் கேட்டுட்டேன். நான் வரேன், நீங்கள் லாஸ்ட் வீக் எனக்கு பே பண்ணிட்டேன்னு காமிச்சிங்க, ஆனால் பே ஆகலை, அதை அனுப்பிச்சி விட்றீங்களான்னு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கடைக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்க ஃபோனே பார்த்துட்ருக்கேன். உடனே என்ன பில்லு போட்டு தரீங்களா அப்படி கேட்டாங்க. பில்லு போட்டு தரேன்னா நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிக்கோங்க, இப்போ ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க, பொருளை வாங்கிக்கோங்க, நாளைக்கு மார்னிங் வந்து பில்லு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. உடனே என்ன ரொம்ப திங்க் பண்ணிவிட்டு நான் நாளைக்கே வந்து இந்த பொருளை வாங்கிக்கிறேன், எனக்கு ஆஃபீஸில் க்ளைம் பண்ணணும். நீங்கள் நாளைக்கே ஆஃபீஸில் க்ளைம் பண்ண போகிறீங்களா? இல்லை 8th போல் க்ளைம் பண்ணால் போகிறோம். அப்படின்னா நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, நாளைக்கு சாயந்தரம் வந்து வாங்கிக்கோங்க, நான் போட்டு வைக்கிறேன் அப்படி. ஆனால் நான் அந்த இடத்த விட்டு மெயினாக என்னென்னா நான் அந்த இடத்த விட்டு நகரலன்னதும் அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை எடுத்து எனக்கு காமிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நான் நாளைக்கு வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஜிபே பண்ணாலும் டிக்கு வந்திருக்கு, உங்களோட மைக்கில் சவுண்டு வந்த பிறகு அவங்கள அனுப்புங்க. நான் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறவங்கள அனுப்பாதீங்க. அப்படின்னாலும் ஃபோன் நம்பர் வாங்காமல் அனுப்பாதீங்க. ரெகுலராக வாங்குறவங்கன்னா ஓகே தான். ஆனால் என்றைக்கோ ஒரு மாதிரி வந்து வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க பல இடத்துல வாங்கிட்டு தான் லாஸ்ட்டாக நம்மக்கிட்டேயும் வந்திருப்பாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.